சிந்திச்சா சீர்படுவேன், சிந்திச்சா சீர்படுவேன், சிந்திச்சா சீர்படுவேன், சிந்திச்சா சீர்படுவேன். டைம் ஆச்சு இன்னும். டேய் வாடா. டேய் நீ 7:50டா. நான் இப்போதான் ஏஞ்சிக்கிறா. இப்போதான்டா ஏஞ்சேன். நேற்று மட்டும் சீக்கிரமா ஏஞ்சேன். நேற்று ஸ்கூல் இருந்துச்சு, இன்னைக்கு சர்ச்சு தானே பார்த்துக்கலாம். நீ போய் உட்கார, ரெடி ஆகிட்டு வரேன். உக்காரா, நான் போறேன்டாப்பா. நீ வரேன். ஐயோ நீ போறாப்பா. பா இப்போல்லாம் சர்ச்சுக்கு யாருமே சீக்கிரமாக வரதில்ல. பிரதர் பேசுறாரு பிரதர் இப்போ தான் பிரதர் பேசிகிட்டே இருந்தேன், யாரும் சீக்கிரமாக வரதில்லைன்னு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். சர்ச்சுக்கெல்லாம் கரெக்டாக வரீங்க? ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வந்துடும் பிரதர் சர்ச்சுக்கு. ஓ நல்லது பிரதர், சந்தோஷம். பிரதர் சர்ச்சே முடியல, எங்கே பிரதர் ஏஞ்சி போகிறீங்க? இல்லை பிரதர் போயிட்டு வரணும் பிரதர். எங்கே பிரதர்? இருங்க பிரதர், இன்னும் 1/2 மணி நேரம் தான் சர்ச்சை முடிஞ்சிடும் பிரதர். கறி வாங்கி அப்படி போகிறதுல 1/2 மணி நேரம் ஆகிடும் பிரதர். கரெக்டாக பிரதர். சிஸ்டர் என்ன சிஸ்டர் வரலையா? இன்னும் டைம் ஆச்சு சிஸ்டர். இல்லை சிஸ்டர், மத்தியானத்துக்கும் நான் சேர்த்து சமைச்சிட்டேன். நான் எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும், ஃப்ரீ ஆகிடும் சிஸ்டர் மத்தியானம். சிஸ்டர் இப்பயே 8:50 ஆச்சு சிஸ்டர். ஓ சரி சரி சிஸ்டர், நீங்கள் போயினா சார், நான் பின்னாடி சீக்கிரமா வாங்க சிஸ்டர். ஏய் ஆயிடுச்சு அடியே. இருங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. கொஞ்சம் இருக்குதா? ஏய் 7:30 மணிலேருந்து தாண்டி சொல்கிறேன். நீ 8 மணி போக வேண்டிய சர்ச்சுக்கு டைம் 8:30. இப்போ எப்போ தான் வருவே நீ? இருங்க, லாஸ்ட் டச்சுங்க. லாஸ்ட் டச்சா? எத்தனை டச் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. இதோ வர இரு. ஏய் இந்தா இந்த உப்பு பேப்பர் வச்சு தேய், வெள்ளையா வருவேன். ஏய் நீ இருந்துட்டு அடுத்த வாரமே வா. இவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்னே தெரியலையே. டேய் என்னடா மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுடா, வரலையாடா? போலாம் இருடா. டேய் 11:30 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிடும்டா. டேய் இப்போதானே பாட்டு பாடுப்பாங்க, 11:30 தானே முடிய போகுது. 11 மணிக்கு போனால் முடிஞ்சிச்சு. சரி என்ன பண்ண வருது? டைம் சரி ஆச்சு போகலாம். சரி டைம் என்ன பாரு? 8 ஆயிடுச்சு வேணா போகலாம். 8 ஆயிடுச்சா? சரி அத்தவாரம் போகலாமே. இன்னும் 8 ஆயிடுச்சு, நான் கடைசி பாட்டு பாடுப்பாங்க போயிடலாம் வேணா. டேய் அப்படி இல்லைடா, ஒழுங்கு கிடையாதுடா. அது கரெக்டாக 8 மணிக்கு போகணும்டா. சரிடா மற்றவாரம் போகலாம், கவலைப்படாத. சரி எப்படியா சொல்கிறேன். சரி இப்போ என்ன பண்ணுறது? கிரவுண்டுக்கு போகலாமா? போகலாம். ஹேய் என்னடி உக்காந்துக்கிற? புள்ள எங்க? தூங்கிட்டு இருக்காங்க. நான் அது தூங்கினானா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போத்த அவ்வளோ கேர்லெஸ்ஸா? அவனே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தூங்குறான். சும்மா கத்தாதீங்க. மீதி நாள்லாம் ஸ்கூலு டியூஷன்னு போயிடுறான். கம்முன்னு போங்க. நான் அது தூங்குறானா? இதே ஸ்கூலுக்கு நான் டியூஷன் இப்படி அனுப்பியா? அவ்வளோ கேர்லெஸ்ஸா? அவ்வளோ இறக்கமா போய் சர்ச்சுனா உனக்கு? சரி சரி சிஸ்டர் சிஸ்டர் இன்னும் இவ்வளோ பரபரப்பாக இருக்கிறீங்க. இல்லை சிஸ்டர், சொந்தக்காரர் வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அதான் சிஸ்டர். சரி சர்ச்சுக்கு வரலையா சிஸ்டர்? சர்ச்சுக்கா? எப்படி சிஸ்டர், சொந்தக்காரர் வரேன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன சிஸ்டர்? இப்போயே வராங்க சிஸ்டர். இல்லை சிஸ்டர், சாயந்தரமா வராங்க சிஸ்டர். சாயந்தரம் வாரத்துக்கு இப்போயே பெருகிறீங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர்? சிஸ்டர் சிஸ்டர் எங்க சிஸ்டர் போறீங்க? சர்ச்சுக்கு வரலையா சிஸ்டர்? இல்லை சிஸ்டர், நான் தண்ணி பிடிக்கணும். நேற்று தானே சிஸ்டர் அவ்வளோ தண்ணி பிடிச்சிங்க. சின்ன சின்ன டம்ளர்கள்லாம் பிடிச்சிங்களா சிஸ்டர்? அதெல்லாம் கீழே ஊற்றிட்டேன் சிஸ்டர். அது பழைய தண்ணி, இன்னைக்கு புதுசு தண்ணி வருது இல்லை, அது பிடிக்கணும் சிஸ்டர். உங்களுக்கு அநியாயமே இல்லை சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், நவருங்க சிஸ்டர், தண்ணி பிடிக்கணும். இந்த நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நம்மளே பார்த்தோம் சண்டேல சர்ச்சுக்கு போகிறதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க, என்ன கூத்தெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. சண்டேல சர்ச்சுக்கு போகிறத பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். நம்ம பைபிள் வந்து 2 பாகமாக இருக்குங்க, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. முதல்ல நம்ம பழைய ஏற்பாடு ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஓய்வு நாளை ஆசிரிப்பீர்களாக, அது பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலையுண்க கடவன். இந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா, ஓய்வு நாள் பரிசுத்தமானதுங்க. அதை வந்து நம்ம பரிசுத்தத்தோடு ஆசரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓய்வு நாளில் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க. அது வந்து கர்த்தருக்கென்று மட்டுமே நம்ம செலவிடணும். அப்படி செலவிடாதவங்களை கல்லால் அடித்து கொண்டதாலாம் பைபிளில் சம்பவங்கள் இருக்குது. அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள நிறைய பேர் இப்போது உயிரோடவே இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நம்ம உயிரோட இருக்கோம்னா நம்ம வந்து புதிய ஏற்பாட்டின் கீழே இருக்கோம், அதாவது நம்ம கிருபையின் காலத்தின் கீழே இருக்கோம். அதனால நம்ம தப்பிச்சோம். அப்பாடா கிருபையின் காலத்தில் இருக்கோம் தப்பிச்சுட்டோண்டான்லாம் நினைக்காதீங்க. ஓய்வு நாளை குறித்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்னு இருக்குங்க. இந்த வசனத்தில் நம்ம வந்து கட்டாயமாக சர்ச்சுக்கு போகணுங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச்சுக்கு போகாதவங்களை கூட நம்ம வந்து புத்தி சொல்லி கூட்டிகிட்டு போகணும்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, சண்டேல நம்ம கம்பல்சரி சர்ச்சுக்கு போய் தாங்க ஆகணும். அதே கடமைக்கு போகிறது, அன்னைக்குன்னு பிளான் பண்ணி வேறு எங்கேயாவது போகிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வாரத்தில் 6 நாளும் நம்ம வேலைகள் செஞ்சுக்கிறதுக்கும் வேறு எங்கேயாவது போகிறதுக்கும் இப்படி பிஸியாகவே போயிடுதுங்க. அந்த ஒரு நாளாவது, அந்த
ஒரு நாளில் ஒரு பாதி நாளாவது நம்ம கர்த்தருக்குன்னு தரலன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்களே. சரி, ஓகே, நம்ம சர்ச்சுக்கு போகிறோம். எப்படி போகிறோம்? ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தர் வந்து ஒழுக்கத்தை விரும்புகிற கர்த்தருங்க. நம்ம ஏதோ நம்ம இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு போகிறோம், லேட்டாக போகிறோம், சீக்கிரமாக வந்துடுறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போல்லாம் சின்ன விஷயமா தாங்க தெரியும். ஆனால் இதெல்லாம் தான் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நம்மளுக்கு தடையாய் வந்து நிற்குங்க. ஸோ இப்படிப்பட்ட அலட்சியமான வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகத்தை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அர்த்தமில்லாத வாழ்க்கையை வாழாமல் இனிமேலாவது ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழணுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சண்டைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தரீங்கன்றதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா சீர்படுவீங்க. வா வரட்டா. ஏய், உப்பு பேப்பர் மறந்து போகிற பாருடி.